இதுதான் BlackBerryயோட 9800 அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கான ப்ரீமியம் எடிஷன் மொபைல்னு சொல்ல முடியும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.5 மெகா பிக்சல் கேமரா இதில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியும் BlackBerry. இது கூடவே ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கீஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங்கான கீபோர்டும் இருக்கும்னு சொல்லலாம். BlackBerryயோட ஒரு டச்சுமே இதில் இருக்கும். இதில் டச் ஆப்ஷனும் இருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த குவாட்டி கீபோர்டுக்கான ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லலாம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான மொபைல். ஸோ இந்த மொபைல் வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸாக இருக்கணும், இல்லை மல்டி மில்லியனர்ஸாக இருக்கணும், இல்லை பெரிய டைகூன்ஸாக இருக்கணும், அவங்களால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த வகையான மொபைல்லாம் ஹோல்ட் பண்ண முடியும்னு சொல்லலாம். இந்த மொபைல் ஆனிங் கண்டிஷன்லாம் இருக்குது, ஆனாலும் டிஸ்பிளே ஒர்க் ஆகலை. மற்றபடி கீபோர்டோ மற்ற விஷயங்களோ வைப்ரேஷனோ எல்லாமே ஒர்க் ஆகுது. டிஸ்பிளேயில் சம் இஷ்யூஸ் இருக்குன்னு தோணுது. மேபி நானே இதை ஃபிக்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் என்னோட ட்ரைங் பார்த்தீங்கன்னா 50-50 சான்சஸ் கூட இல்லை, 30% சக்ஸஸ் ஆகும். மீதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்ல முடியும். நீங்கள் சிம்மும் போட்டுக்கலாம், கூடவே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெமரியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மெமரியும் நீங்கள் போட்டுக்க முடியும். அதையுமே ஈஸியாக பார்த்தீங்கன்னா எஜெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட பேட்டரி சார்ஜிங்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு கிளாசிக் எடிஷன் மொபைல். ஸோ இதை வந்து சார்ஜ் பண்ணுறதையும் நான் எப்படின்னு காமிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இண்டிகேஷன் லைட்டும் எரியும். இங்கே உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பிக்கான சார்ஜிங்கான ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைலுக்கும் மற்ற மொபைலுக்கும் என்ன வித்தியாசம்? இது டாப்லேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டான ஆப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியும். இது வந்து நீங்கள் வந்து மல்டிபிளான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கலையே SOS மெசேஜ் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இங்கேயும் கொடுத்துக்க முடியும். இது இல்லாமல் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உங்கள் கேமராவை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஷட்டர் பட்டன் அண்ட் உங்கள் வால்யூம் லாக்கர் கீ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஆப்ஷன் இது எல்லாமே தனித்தனியான கீஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சார்ஜிங் ப்ளக்கில் இன்செர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே சார்ஜ் ஏறுறது ஒரு இண்டிகேஷனாக தெரியும். இப்போல்லாம் சுத்தமாக அந்த இண்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லைன்னு தோணுது. ஏன்னா டிஸ்பிளே ஆஃபில் இருந்தாலும் அது சார்ஜ் ஏறுதான்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு இண்டிகேஷன் இருந்தால் மட்டும்தான் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போது மோஸ்ட்லி அது யாருமே யூஸ் பண்ணுறது இல்லையோன்னு தோணுது. டெக்னோவில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த வகையான லைட் கிளிச் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. மற்றபடி எதுலேயுமே இந்த வகையான இண்டிகேஷன் இல்லையோன்னு தோணுது. ஸோ BlackBerryயோட லோகோவோட அண்ட் ஸ்டைலிஷான எடிஷனோட சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 3.2 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா BlackBerryயோட OS தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இது வந்து அட்வான்ஸ் வெர்ஷன். முன்னே நம்ம காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை விட பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்வான்ஸ்ட் வெர்ஷன் சொல்லலாம். ஸோ இதில் BlackBerry OS 6 பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா பிஞ்ச் டு ஜூம் இந்த மாதிரி மல்டிபிளான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியும். மல்டிமீடியா எக்ஸ்பேன்ஷன் இது போல் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் ஃபோனுக்குள்ளேயே கிடைக்கும். ஸோ ஒரு வேறு லெவல் மொபைல். சீக்கிரமாக இதை டர்ன் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறேன். டர்ன் ஆன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோ காத்துட்ருக்கு. அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.